ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவோட தலைப்பு பார்த்துட்டு தொடங்குகிறது 7.5 சனி. அதை பார்த்த உடனே சில பேர் குழம்பி இருப்பீங்க, சில பேர் கோபப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 7.5 சனி அப்படின்னாலே எல்லோருக்குமே பயம். எதுலயாவது பயம் இல்லை, எல்லாத்துலயுமே பயம். ஏன்னா அனுபவம் அப்படி. படாத பாடு அனுபவிச்சிட்டீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பதான் 7.5 சனியிலிருந்து மீண்டும் வெளியில வந்தீங்க. மறுபடியும் 7.5 சனி அப்படின்னா குழப்பம் இல்ல, கோபமே வரும். நேரம் என்ன திட்டத்துக்கு போயிருப்பீங்க கமெண்ட்ஸ்ல, 7.5 சனி யாருக்கு வருது, எங்களுக்கா வருது அப்படின்ட்டு. ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். 7.5 சனி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, 3 பாதங்களை 3 சனி மாற்றங்களை சேர்த்து சொல்றதுதான் 7.5 சனி. அதாவது விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி. அப்ப 7.5 சனின்னு ஒண்ணு இல்ல. நம்ம எந்த சனிலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், கஷ்டங்களை ஏற்படுத்தும், கர்மாவை தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் எல்லாத்துக்கும் 7.5 சனி. அது மாதிரி இப்ப தனுசு ராசிக்கு இருக்கிற 7.5 ஆண்டுகள் சனி எப்படி இருக்கார், எப்படி இருந்தார், அடுத்தது எப்படி இருக்க போறார், அதுதான் 7.5 சனி. ஏதாவது உங்களை குழப்பத்துல கொஞ்சம் பயமுறுத்தி இருந்தா அப்படின்னா மன்னிச்சுக்குங்க. பட் இருந்தாலும் 7.5 சனி போயிடுச்சு, இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட வேண்டாம். சனி பகவான் அப்படின்னா யாருன்னா அந்தந்த காலகட்டத்துக்கும் சில வேலைகளை வச்சிருப்பார். இந்த காலகட்டத்தில் சோதிக்கணும், இந்த காலகட்டத்தில் சோதனைக்கான உழைப்பை கொடுக்கணும், இந்த காலகட்டத்தில் பலனை கொடுக்கணும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக கொடுக்கணும், இப்போ குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்தையும் சனி பகவான் வச்சிருப்பார். அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு நிமிர்ந்து உட்காரும் போது இப்ப எங்க சனி இருக்கு அப்படின்னா தைரிய வீரிய இடத்துல சனி இருக்கிறார். இப்ப தைரிய வீரிய இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்கிட்டீங்க. 7.5 வருஷப்பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் தைரியமா ஒரு வீரியமா அடுத்ததை நோக்கி பயணப்படுறதுக்கு ரெடியாகி இருக்கீங்க. ஆனா அடுத்தது வரப்போறது என்ன, கொஞ்சம் 7.5 சனியை விட மோசமானது. விவரம் தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கேளுங்க, 7.5 சனியை விட கொடுமையானது இருக்கா அப்படின்ட்டு. இருக்கு, அதுதான் அர்த்தாஷ்டம சனி. இது உங்களை பயமுறுத்தத்துக்கு இல்லை, தயவு செஞ்சு அப்படி தப்பா நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோட அடுத்த சனியை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப அதை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க இப்பவே தயாராகணும். 7.5 சனி முடிஞ்சிச்சே அப்படின்னு சந்தோஷமும் பட்டுக்காதீங்க. 7.5 சனி முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படின்னு சோர்வாகவும் ஆயிடாதீங்க. 7.5 சனியில பட்ட கஷ்டத்துல இருந்து மீள முடியலையே அப்படின்னு வீழ்ச்சி அடைஞ்சிடாதீங்க. அடுத்தது வரக்கூடியது அர்த்தாஷ்டம சனி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு தான் அந்த பதிவு. தயவு செஞ்சு உங்களை மிரள வைக்கிறதுக்கும் உங்க மூலியமா நான் வியூஸ் அதிகப்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை. சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. நம்ம செய்யறது ஒரு புனிதமான காரியம். என்னன்னா இறைவன் எழுதி வைத்த அந்த ஏட்டை கொஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்துறது. இந்த நேரத்தில் இப்படி இருங்க, இந்த கிரகம் இப்படி இருக்கு, இந்த பரிகாரங்கள் செஞ்சா இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம், உங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு. பிறக்கும் போது ஏழையா இருந்தாலும் கோடீஸ்வரனா ஆனவங்க பல பேர், அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்ததான் இந்த மாதிரியான பதிவுகள். அதனால அர்த்தாஷ்டம சனியை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி யமலோகத்துல சித்ரகுப்தன் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு மில்லி செகண்டுக்கும் அங்க கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு, எழுதிட்டு இருக்காரு. அவரு கூட கொஞ்சம் சலைச்சிடலாம். ஆனா அதுக்கு பலன் கொடுக்கிறார்ல சனி பகவான், அவரு என்னைக்குமே சளைக்கவே மாட்டார். அப்ப அவருக்கான வேலை நல்லதையோ கெட்டதையோ அந்தந்த நேரத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். யாருக்குமே பயப்பட மாட்டார். நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ ஏழை பணக்காரன், இது எதுவுமே அவர் பார்க்க மாட்டார். அவருக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யார் தடுத்தும் கொடுக்காம இருக்க மாட்டாரு. அவர் கெடுக்க வேண்டிய கெட்ட விஷயங்களை யார் தடுத்தும் கொடுக்காம இருக்க மாட்டார், அதிரடியா கொடுப்பார். அதனாலதான் அவரை நீதிமான், நீதிபதி, நேர்மையாளன் அப்படின்னு சொல்றது. அப்ப நீங்க எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில யாருக்கும் கொடுக்கல, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, யாருக்கும் தீங்கு நினைக்கல, யாருடைய சாபத்தையும் வாங்கல, எந்த உயிரினங்களுக்கும் ஒரு துளி கெட்டது கூட செய்யல அப்படின்னா சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கெல்லாம் சனி பகவானுடைய வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா இப்படிலாம் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் யாரு, சனி பகவான். அவங்கெல்லாம் சனிதான். நீதி, நேர்மை, நியாயம், 4 பேருக்கு நல்லது செஞ்சா அவங்கெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சனி பகவான் தான், சனியன் தான் அவங்களும். அதனாலதான் சனி கொஞ்சம் அட்டாக் பண்ணும்போது நம்மளை எல்லாரும் சனியனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கிலீஷ்ல பேரு சாத்தான். அதனாலதான் சாத்தான் அப்படின்னு மருவி நம்ம தமிழ்ல சாத்தான் அப்படின்னு கூப்பிடுறது சனியனை தான், சனி பகவானை தான். அப்ப நீங்க யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சனி வலுவா இருக்காரு, அந்த தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க
அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பாவங்களில் அவர் வேலை செய்கிறார், அவருடைய லாகா எது, இலாகா ஒதுக்குவாங்கல்ல எம்எல்ஏ எம்பி அப்படின்னு. இப்போ சனி பகவானுக்கான லாகா எது அப்படின்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அவர் எதில் கை வைப்பார், எதில் டெஸ்ட் பண்ணுவார், எந்தெந்த விஷயத்தில் எக்ஸாம் வைக்கிறாரு, எந்தெந்த இடத்துல சோதிப்பார், எந்தெந்த இடத்துல பாடத்தை கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்டாலே புரியும் உங்களுக்கு. நாம் செய்யக்கூடிய தொழிலில் சனி பகவான் இருக்கிறார், செய்யக்கூடிய வேலையில் இருக்கிறாரு, செய்யக்கூடிய செயல்கள் நல்லதோ கெட்டதோ அந்த விஷயத்துல இருக்கார், அந்த விஷயத்தை கணக்கு பார்க்கிறார். ஆயுள் காரகன். அப்ப சனி பகவான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு மனுஷன் இந்த பிறவியில மட்டும் இல்ல 7 பிறவி எடுத்தாலும் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவருடைய கணக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு, நிமிஷத்துக்கு நிமிஷம் எதை எப்படி கொடுப்பார், எங்க கொடுப்பார் அப்படின்னு தெரியாது. அதனாலதான் கர்மக்காரகன் அப்படின்னு கூட சனி பகவானுக்கு பேர் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய சனி ஏற்கனவே பாத சனி முடிஞ்சு கொஞ்சம் நிமிர்ந்து ஏதாவது நமக்கான தொழிலை சரி பண்ணலாம், வேலையை சரி பண்ணலாம், குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ணலாம், ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை உடைக்கிறதுக்கு நான் விரும்பல. இதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. என்ன செய்றீங்களோ அதை கொஞ்சம் நேர்மையா செய்யுங்க, அவ்வளவுதான். எந்த இடத்துலையும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் குறுக்கு வழியில போறது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது அல்லது சட்டத்துக்கு புறமான செயல்களை செய்யறது, யாருடைய சாபத்தையும் வாங்காம இருக்கிறது, இதெல்லாமே நீங்க உங்க வாழ்க்கையில இப்ப செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள். ஏன்னா அடுத்தது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டோம். அதனாலதான் 7.5 சனியில படாத பாடு படுத்திட்டார். இப்போ கொஞ்சம் கேப் விட்டுருக்காரு. அதாவது கொஞ்சம் விட்டு நம்மளை அசுவாசப்படுத்தி கொஞ்சம் தண்ணி கொடுத்து, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து, கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து, கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து மறுபடியும் அடிக்கிறது. இது சனி பகவானுடைய அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி. இப்போ இந்த 7.5 சனியில படாத பாடு பட்டிருப்பீங்க. சாப்பிட்ற சாப்பாடு கூட ஜீரணமாகி இருக்காது. காரணமே இல்லாமல் நோய் வந்திருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயும் தடை வந்திருக்கும், தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும், ஒரு கலக்கம் இருந்திருக்கும், ஒரு பரபரப்பா செயல்பட்டிருப்பீங்க. பணத்தட்டுப்பாடு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் அடைக்க வேண்டிய பிரச்சனை, வாகனங்கள் பழுதாயிருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரிவு ஏற்பட்டிருக்கும், எங்கேயாவது கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, வழக்கில் சிக்கியிருப்பீங்க, பிரிவுகள், குடும்பத்துக்கு குடும்பம், கணவன் மனைவி, நண்பர்கள், காதலி காதலன், இப்படி பல பிரிவுகளை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. தானாவே உங்க மேல பழி போட்டிருப்பாங்க, டென்ஷன் ஆகியிருப்பீங்க, தோல்விக்கு மேல தோல்வி. வெற்றியை பார்க்கணும் அப்படின்னா உசுரை கொடுக்கணுங்கிற சூழ்நிலை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத குடும்ப வாழ்க்கை, எப்பொழுதுமே ஒரு சோர்வு இருந்திருக்கும். ஏதோ அடிச்சு போட்டு 4 நாளாக படுத்து கிடக்கிறது மாதிரியே கிடந்திருப்பீங்க. ஒரு சோர்வு, உழைக்கிற உழைப்பு பொழுதுனிக்கும் உழைக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் எந்த பலனும் கிடைக்காது. இப்படிதான் அந்த 7.5 சனியில உங்களை படாத பாடு படுத்தி இருப்பார் சனி பகவான். அவர் மேல குத்தல்ல, நம்ம விதியை நம்மளே எழுதி வச்சுட்டோம். அப்படி நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான பலனை தான் அவர் கொடுக்கிறார். நாம விதைச்ச விதைக்கான அறுவடை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை புரிகிற மனசு தான் கடவுள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானை முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப சனி பகவான் மேல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே மாறும். இந்த இடத்துல தான் நம்முடைய விதி மாறியே ஆகணும். இவ்வளவு கஷ்டத்துல இருந்து அடுத்த லெவலை நோக்கி வந்திருக்கீங்க. 7.5 சனியை முடிச்சுட்டு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிற சனியை வச்சு உங்க வாழ்க்கையில எப்படியாவது இழந்ததை எல்லாத்தையும் மீட்கணும், தோல்வி அடைஞ்சதுல ஜெயிக்கணும், அவமானங்கள் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும், எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இப்ப பயணம் ஆரம்பிச்சிருக்கீங்க. 1 வருஷம் தான் ஆகுது. அப்ப நீங்க மட்டும் தனியா உழைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பலன் கம்மி. எப்பொழுதுமே தெரிஞ்சுங்க, விதியை கொடுத்த இறைவன் விதியை வெல்ல மதியவும் கொடுத்திருக்கான். சனி பகவானை படைச்ச இறைவன் சனி பகவானுக்கு எப்படி இலாகா நான் சொன்ன மாதிரி தொழில், வேலை, கர்மா, ஆயுளை கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி நம்முடைய மதியை, புத்தியை, சிந்தனையை தெளிவாக்க, விரிவுபடுத்த, நடக்கிற விஷயங்களை டக்குன்னு புரிஞ்சிக்க, அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க புதன் பகவானை கொடுத்திருக்கிறார். இந்த ஜோதிட சூட்சமங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க என்ன நினைக்கலாம், யாருமே இல்லையே அப்படின்ட்டு. சனி பகவான் கஷ்டப்படுத்தும் போது புதன் பகவான் இருக்கிறார், குரு பகவான் இருக்கிறார். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி, ஒரு ராசிக்கு 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிபதி. இப்படி இலாக்கெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப விதி அப்படின்னு மட்டும் நினைக்காம மதியால வெல்லணும் அப்படின்னு நம்முடைய சுய புத்தியால யோசிக்கணும். சுய புத்திக்கு புதன் பகவானை கொடுத்திருக்கார். சரி, மதியாலையும் வெல்ல முடியல, எவ்வளவோ முயற்சி பண்றோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ இழக்கிறோம், எவ்வளவோ அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், ஆனாலும் அதை வெல்ல முடியல அப்படின்னா கடைசி நேரத்துல இறைவனே கதி, எல்லாமே நடக்கும், எல்லாமே நல்லபடியா முடியும். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் விதி, மதி, கதி. ஜோதிடத்துல இந்த 3 விஷயங்கள் முக்கியமான விஷயம். விதிங்கிறது நம்ம பிறக்கும் போது எழுதப்பட்ட எழுத்து, அமைக்கலாம், விதியை மாற்றலாம் மதியால்
அப்படின்னு சொல்லுவாங்க. மதியாலே முடியலன்னா இறைவனே கதி, அந்த இடத்துல கதி வருது. இந்த நேரத்தில் இந்த பட்ட துன்பங்களிலிருந்து மீண்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இறைவனை ஆன்மீகத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஆன்மீக பயணத்தை நீங்கள் செய்யுங்க. சிவபெருமானை நம்புங்கள். சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நவக்கிரகங்களை சுற்றி வாங்க. ஏன்னா கர்மாவை அனுபவிச்சு தான் தீர்க்கணும், விதி எழுதப்பட்டது தான், அதை மாற்றவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேட்கலாம், கர்மாவை மாற்ற முடியுமா, பரிகாரத்தால் மாற்ற முடியுமா? முடியாது. கர்மாவை, விதியை நம்ம மாற்ற முடியாது. ஆனால் வேற வழியில் குறைக்கலாம், அதை எளிமைப்படுத்தலாம், அதை தாங்கிக்கக்கூடிய வழியை நம்ம உருவாக்கிக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது அதில். அப்போ அங்கே தான் நிற்குது இறையாண்மை, ஆன்மீகம். ஏன்னா அதெல்லாம் இல்லை, பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா கோவில்கள் எதுக்கு, பூஜை பொருட்கள்லாம் எதுக்கு, மந்திரங்கள் எதுக்கு, இந்த பாத யாத்திரை, உண்ணாவிரதங்கள், கிரிவலங்கள் இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் சும்மாவா எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இல்லைன்னா உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. பரிகாரங்கள் உண்டு, 100% நம்பலாம். அதையெல்லாம் செஞ்சு அதிலிருந்து மீண்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது விதி அப்படிங்கிறது ஒன்று உண்டு அப்படின்னா மதியும் உண்டு. அந்த மதியை மாற்றக்கூடிய கதி உண்டு அப்படின்னா அதுவும் விதி தான். இது யாரு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நம்ம மதியால மாறினாலும் அது ஒரு விதி, கதியால மாறினாலும் அதுவும் விதி தான். அந்த விதியில இருந்தாதான் நம்ம மதியாலையும் மாற முடியும், கதியாலையும் மாற முடியும். அப்போ கதியில் நம்ம பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு இருக்கும்போது அதை முயற்சி பண்ணல அப்படின்னா மிஸ் பண்ணிடுவோம்ல. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய விதி கடன் பிரச்சனை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது விதி, நோய் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது விதி, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கணும், பிரிவு இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மதியால் முயற்சி பண்ணுறோம், ஜெயிக்கலை. அப்போ கதி, இறைவனே கதி அப்படின்னு போகிறோம், இறைவன்கிட்ட போகிறோம். அங்கே போகும்போது நம்முடைய நோய் கொஞ்சம் சரியாகுது, நம்முடைய தொழில் கொஞ்சம் நல்லா போகுது, நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீருது அப்படின்னா அது கூட விதி தான். நீங்கள் அங்கே போகணும், பரிகாரங்கள் செய்யணும், இறைவனை நம்பணும், இறைவன்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லணும், மனமுருகி இதுக்கு மேலே இந்த தவறு செய்ய மாட்டேன், இதில் என்னை காப்பாற்றி விடு, நான் என்ன வேணாலும் என்னை வருத்திக்கிறேன், உண்மையாக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு தன்னை திருத்திக்கிட்டு திரும்பி வரும்போது இதெல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற தலையெழுத்து விதி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ கடவுளை நம்பிதான் ஆகணும், பரிகாரங்கள் செஞ்சுதான் ஆகணும், அவரை பார்க்கறதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதுவும் நம்ம விதியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான். அதனால தான் சொல்கிறேன், பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இன்னொன்று, பரிகாரங்களால் எல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் குறைக்க முடியும், அதை சமாளிக்கிற அளவுக்கு வலிமையை பெற முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு கார் வாங்குறதுக்கு போகிறோம் சிட்டிக்கு அப்படின்னு வச்சுங்களேன். போகும்போது நாணயங்களாக எடுத்துகிட்டு போகிறோம், எத்தனை மூட்டை எடுத்துகிட்டு போகணும், அது எவ்வளோ வெயிட்டு. அது மாதிரி தான் பாவங்களால் வர பிரச்சனைகள், நோய், கடன் பிரச்சனை இதெல்லாம். அப்போ அந்த பரிகாரங்கள் செய்யும்போது நாணயங்கள் எல்லாம் மாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பெட்டி சின்னதாகிடும். அப்போ நம்ம பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், நோய் குறையும். அதை விட கொஞ்சம் நம்ம வருத்திக்கிறோம், இந்த கிரிவலம் போகிறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம், பாத யாத்திரைகள் போகிறோம், நிறைய சாமிக்குன்னு செலவு பண்ணுறோம், அன்னதானங்கள் செய்கிறோம், உதவிகள் செய்கிறோம். நாம் உழைக்கிற உழைப்பில் கொஞ்சம் காசு எடுத்து, ஏன்னா யாருக்கும் மனசு வராது, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிற உழைப்பில் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கூட மிகப்பெரிய வலி சேர்ந்தது தான். அப்போ அந்த வலி மூலியமாக நம்ம பரிகாரங்கள் செய்யும்போது அந்த காசுக்கு பதிலாக, பணத்துக்கு பதிலாக மொபைல் எடுத்துகிட்டு போனால் அந்த மொபைல் எல்லாம் வந்துடுதில்ல, ஜிபே. இப்போ மொபைல் மூலமாக நம்ம பணம் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அதுதான் பரிகாரங்கள். இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். பரிகாரத்தில் மிக முக்கியமானது மந்திரம். இந்த சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போதுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மிக முக்கியமானவர். 9 கிரகத்தில் நீதிமான், நீதிபதி, செய்கிற செயலுக்கு தண்டனை கொடுக்கிறவர் அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவானை மன்னிச்சிரு. எப்பொழுதுமே அவர் நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அடுத்த கிரகத்தால் நல்லது செய்ய முடியும். முன்ஜென்ம பாவங்கள், முன்னோர்கள் செய்த பாவங்கள்லாம் நம்ம தலையில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எத்தனை கிரகங்கள் வரிசை கட்டி நின்னாலும் சனி பகவான் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம அந்த பலன்களை அடைய முடியும். அதனால இந்த கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா சனி பகவான் மனசு வைக்கணும். அவருக்கான பரிகாரங்கள் மிக மிக முக்கியம். அவருக்கான மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில்
போய் எட்டணும். அப்போ அந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க. ஒரு வரி மந்திரம் தான். 48 நாளைக்கு 18,000 முறை சொல்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்தி அந்த மந்திரத்துக்கு உண்டு. இல்ல இன்னும் கொஞ்சம் முடியும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளார 1,08,000 முறை இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா இன்னும் பலம் அதிகரிக்கும். சனி பகவான் உச்சி முகர்ந்து உங்களுக்கு அத்தனை பலன்களையும் அள்ளி கொடுப்பார். ஏன்னா அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எல்லாம் நல்லது நடந்துருமா, அதிசயம் நடந்துருமா, அப்படி இல்லை. எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனசு பக்குவப்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும், அனைவருக்கும் உங்களை பார்த்தா பிடிக்கும், நீங்க எதை தொட்டாலும் அது நல்லதா நடக்கும், மனசுல தானங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும், துரோகம் பண்ணக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மனமாற்றம் வரும். அதுக்குத்தான் இந்த மந்திரங்கள்லாம் அவ்வளவு சக்தி உள்ளது. சும்மா எடுத்த உடனே இந்த மந்திரத்தை சொன்ன உடனே சனி பகவான் நேரா அருள் கொடுத்துட மாட்டாரு, பிரச்சனையை முடிச்சு வச்சிட மாட்டாரு. மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிசயமானதா இருக்கும். அதனாலதான் 18,000 முறை 48 நாள்ல சொல்லுங்க இந்த மந்திரத்தை. ஒரு அற்புதமான மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரௌம் ஷக் சனச்சராய நமக. சனி மூல மந்திரம். இது மிக முக்கியமான மந்திரம். எப்பொழுதுமே இந்த மந்திரம் உங்களுக்கு தேவைப்படும். தைரிய மற்றும் முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிரியை வெற்றி கொள்ற திறமை ஏற்படும். எதிரி என்ன செஞ்சாலும் சரி, எதிரியை தோற்கடிக்கக்கூடிய வலிமை இருக்கும், சிந்தனை இருக்கும். வேலையாள்களை அற்புதமா பக்குவமா பயன்படுத்துவீங்க. 100 ஆள் இருந்தாங்க அப்படின்னா அது 1000 மாறும். ஒரு ஆள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 100 மாறும். ஆள் இல்லாமல் நீங்களே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு ஆள் வச்சுப்பீங்க. அந்த மாதிரியான காலகட்டம் இது. கொஞ்சம் வேலையாட்கள் அப்படிங்கிற விஷயத்துல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன். சும்மாவே உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய வேலைகள் உங்க அலுவலகத்தில் கிடைக்கும். அப்ப வேலைகள் அதிகரிக்கும் போது சம்பள உயர்வு இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், நிறைய வேலையை நீங்க கத்துப்பீங்க, தனித்திறமைகள் வெளிப்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் அது நடந்துகிட்டு இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் இருக்கும். தொழில், வேலை, குடும்பம், வெளிநாட்டுக்கு இல்ல கனவு கண்ட ஒரு துறை, இப்படி எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கணுங்கிற ஒரு தைரியம், வீரியம், ஒரு எனர்ஜி இந்த காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் உருவாக்குவார். ஏன்னா காயம்பட்ட சிங்கம் தனுசு 7 சனியில காயம்பட்டு சோர்ந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில காத்திருக்கு. அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கிங்க. உடன்பிறப்புகள் உதவி செய்ய ரெடியா இருக்காங்க. எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கைவிட்டு விலகி போச்சோ அதுல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் தைரியம், வீரியம். முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். நேர்மையா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே நடக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தயவு செஞ்சு பயமுறுத்துறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, அவ்வளவுதான். இப்ப ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜோதிடம் உங்களுடைய குரு மாதிரி நினைச்சுக்கிங்க, உங்களை பெத்தவங்க மாதிரி நினைச்சுக்கிங்க, உங்களுடைய அதிபதினு நினைச்சுக்கிங்க. அது உங்களுக்கு துரோகம் பண்ணுமா, அது பொய் சொல்லுமா, அல்லது பதட்டப்பட வைக்குமா? தாய், ஒரு தந்தை அக்கறை இல்லாம நீங்க பயப்படட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கும். பயப்படவே வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில மறுபடியும் 7.5 வருஷப்பட்ட கஷ்டம் மறுபடியும் அர்த்தாஷ்டம சனியில ஒரு 2.5 வருஷத்துல கொஞ்சம் எட்டி பார்க்கும். எல்லாம் சரியாகிட்டீங்களா? 7.5 சனியில பட்ட கஷ்டத்துக்கு பாடம் கத்துக்கிட்டீங்களா? சரியா கத்துருக்கீங்களா? தெரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ண வர ஒரு அர்த்தாஷ்டம சனி. சண்டை சச்சரவு வரும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை வரும், வாக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க, கிடைச்ச வேலையை திருப்தியா செய்ய முடியாம பல உள்ளடி வேலைகள், அரசியல் அங்க நடக்கும், வேற வேலை மாறலாமாங்கிற எண்ணம் வரும். நல்லா யோசிச்சிங்க. உங்களுக்கு தேவையான வேலை, உங்க திறமைக்கேற்ற வேலைன்னா விடாதீங்க. சம்பளம் கம்மியா இருந்தாலும் உங்களுடைய திறமையை காட்டி சம்பளத்தை உயர்த்திக்குங்க. வீண் வாக்குவாதம் ஏற்படும். யாரையும் பகைச்சிக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரிவுகள், சண்டை, வாக்குவாதங்கள், நீ பெரியாளு நான் பெரியாளுங்கிற ஈகோ வரும் குடும்பத்துக்குள்ளாரியே. அதனாலதான் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது 7.5 சனியை விட கொஞ்சம் அதிகம் கஷ்டப்பட வைக்கக்கூடிய சனி. அது 7.5 வருஷம் இருக்கும், இது 2.5 வருஷம் இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் வித்தியாசம். அப்ப இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அனுபவம் உங்களுக்கு இருக்கு. 7.5 சனி எப்படி கடந்தீங்களோ அது மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனியை எளிமையா கடந்துருவீங்க. எப்பொழுதுமே ஒரு பாடத்தை நம்ம 2 டைம் எக்ஸாம் எழுதுனா என்ன மனநிலை இருக்கும் கொஞ்சம் புரியும். நம்ம ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த அர்த்தாஷ்டம சனியில கடன் பிரச்சனை, பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல சிக்கல் இதெல்லாம் வரும். ஆனா அனுபவம் இருக்கிறதுனால எளிமையா அந்த அனுபவத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க, வெளில வருவீங்க. அது மாதிரி பொதுவாகவே நிதி இழப்பு இருக்கும். மறைமுக எதிரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க மறைஞ்சிருந்து. வறுமை கொஞ்சம் எட்டி பார்க்கும். அது மாதிரி உள்நாட்டு வெளிநாட்டு விஷயத்துல கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்வீங்க. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா பணம் கட்டணும், பெரிய அளவுக்கு முதலீடு போடணுங்கிற சூழ்நிலை வரும். இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கி தவிப்பீங்க. போகலாமா வேணாமா, பணம் செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு.
இந்த அர்த்தாஷ்டம சனியில் பெரிய தொகையை இறக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் சரி, தொழிலுக்கும் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய தொகையை இந்த காலகட்டத்தில் இறக்காதீங்க. ஏன்னா செலவினங்கள் அதிகரிக்கும், நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும். தெரிஞ்சே கிணத்துல விழுறது மாதிரி. இங்கே உங்களது முயற்சியை, உங்களது உழைப்பை, உங்களது சிந்தனையைத்தான் நீங்கள் முதலீடாக போடணும். அதை பெருசாக போடுங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணாலும் போடலாம். ஆனால் தொகையை பெருசாக போடாதீங்க, கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். அது மாதிரி பணம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா தாமதம் ஏற்படும், வெற்றி பெற தாமதம் ஏற்படும். ஏன்னா சனி பகவான் எதையுமே பொறுமையாக செய்ய வைப்பார். அப்போ அந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, நீங்கள் அசுவாசப்படுத்திக்க, சிந்திக்கிறதுக்கு அல்லது ஒரு முறைக்கு பல முறை முடிவு பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கிது. உங்களை அதை பயன்படுத்திக்கிங்க. கடின உழைப்பு உங்களை முன்னேற்றும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படும். அது மாதிரி உடல்நல பிரச்சனைகள், மனசில் கொஞ்சம் பயம், பதற்றம், உறவுகளில் பிரச்சனை, மன உளைச்சல், தூக்கமே வராமல் போகக்கூடிய சூழ்நிலை, வெற்றியை அடையிறது கடினமாக இருக்கும். கடின உழைப்பால் தான் கொஞ்சம் வெற்றியை பார்ப்பீங்க. அது மாதிரி மனச்சோர்வு, அறியப்படாத ஒரு உணர்வு, ஏதோ ஒரு சிந்தனை, தோல்விங்கிற ஒரு பயம். அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் பயந்துடக்கூடாது. இது ஒரு சோதனை. இந்த புயலுக்கு பின் அமைதி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி இருக்குது, அள்ளி கொடுக்க போகிறார். மிகப்பெரிய யோகம் இதெல்லாம் இருக்குங்க. அப்படிங்கிறதுனால தான் உடனே உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறார் சனி பகவான். இது ஒரு சோதனை கட்டம், அவ்வளோதான். இதிலிருந்து மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் அப்போ நினைப்பீங்க, அப்போ வந்த கஷ்டமெல்லாம் நல்லதுக்குத்தான். இந்த பிரச்சனையில் இந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம், இந்த பிரச்சனையில் இந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது வருது. அதனால தான் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சனி, அர்த்தாஷ்டம சனி அடுத்தது வரப்போகிறது. இன்னொரு விஷயம், ஆன்மீக ரீதியாக நாட்டம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். தனுசு அப்படின்னாலே கண்டிப்பாக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ சனிக்கிழமை ஏழைகளுக்கு உதவுங்க, உடை உணவு தானம் பண்ணுங்க, சனி கோவிலுக்கு பயணம் செய்யுங்க, திருநள்ளாறு போயிட்டு வாங்க, அங்கே ஈஸ்வரனை கும்பிட்டு சனி பகவானையும் கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நலதீர்த்தத்தில் குளியுங்க, குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மிகப்பெரிய ஒரு திறன், மிகப்பெரிய ஒரு வலிமை உங்களுக்கு கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சிக்கணும், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் ஒரு கை பார்த்துருவோம், 7.5 சனியை விடவா, இந்த தெம்பு உங்களுக்கு வந்துடும். எப்பொழுதுமே சனி பகவானுடைய வாகனமான காகத்துக்கு ஏதாவது உணவு கொடுங்க. பார்த்த உடனே வெறுக்காதீங்க, மகிழ்ச்சியாக பாருங்க. எதெல்லாம் உலகத்தில் கருப்பாக இருக்கோ அதெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டது. அதை வெறுக்காதீங்க. அது ஒரு உயிராக இருந்தால் உதவி பண்ணுங்க, ஏதாவது உணவு கொடுங்க. அது ஒரு பொருளாக இருந்தால் தொட்டு வணங்குங்க. கருப்பாக இருக்கிற எல்லாமே சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அது மாதிரி அசிங்கமாக இருக்கிறது எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. நோயாளிகள், ஊனமுற்றோர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. அது மாதிரி மிக முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, யாருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்தோமோ, யார் நம்மளால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இது எல்லாராலையும் முடியாது. மன்னிப்பு கேட்கறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே ஈகோ பெரிய பிரச்சனையாக நிற்கும். எனக்கு வெற்றியே வேண்டாம், நான் அந்த பாவத்தை சேர்த்து அனுபவிச்சுட்டு போகிறேன், ஆனால் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய நல்ல குணம் வேண்டும். அப்போ அந்த மன்னிப்பு கேட்கும்போது எவ்வளோ பெரிய அவமானமாக அது இருக்கும் மன்னிப்பு கேட்குற நமக்கு. அப்போ சனி பகவானுக்கு அந்த தன்னடக்கம் தான் முக்கியம். இதை விட பெரிய பிரச்சனை நம்மளாலேயும் நம்ம குடும்பம் அனுபவிக்குது. நம்ம அதனால குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. அப்போ அது மாதிரிலாம் செய்யும்போது விபரீதமாக நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். விபரீத ராஜயோகம் இந்த மாதிரி விஷயத்தால தான். அது மாதிரி தோல்வியில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தீங்க, இதெல்லாம் நம்மளுடைய கர்மா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வெற்றி தானே கிடைச்சிடும். டக்குன்னு விபரீதமா நடக்கும். இதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. ஒரு விஷயத்த ஒரு இடத்துல முடியாததெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடனே மாற்றம் தலைகீழா மாறி போகும். எப்படி சொல்றேன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறான் அப்படின்னா அந்த இடத்துல மறுபேச்சு பேசாம சிரிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கர்மா முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய கர்மா அங்க நீங்கிடும். ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா மானமே போனாலும் பரவாயில்ல, கௌரவம் போனாலும் பரவாயில்ல, நம்ம மன்னிப்பு கேட்கும் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய கர்மா நீங்கும். உங்களுக்கு அடுத்து நடக்க போற பல விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் பெரிய பரிகாரம். இது எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நல்லது எது கெட்டது எது, நம்ம மனசுக்கு நம்ம மனசாட்சிப்படி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான பரிகாரத்தை தேடுறது
சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது, அல்லது செஞ்சவங்களுக்கு திருப்பி நல்லது செய்யறது, அல்லது துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது செய்யறது, ஒரு பொருளை அபகரிச்சிட்டோம், நம்முடைய முன்னோர்களே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு வகையில் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சாகணும். சனி பகவானின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில தொழில், வேலை, குடும்பம் இதுல எல்லாத்துலயும் வெற்றி பெற முடியும். அவருடைய அனுக்கிரகம் வேணும், அவருக்கான பிரார்த்தனை நம்ம செஞ்சே ஆகணும். அதனால சனி பகவானை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்துறதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்று, இந்த தான தர்மங்கள், கெடுதல் பண்ணாத இருக்கிறது, கெடுதல் பண்ணவங்களுக்கு நன்றி உணர்வோட நல்லது செய்யறது, விட்டு கொடுக்கறது, இது ஒரு வகை. அடுத்தது பரிகாரங்கள், அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்யறது, அவர்கிட்டே மன்னிப்பு கேட்கறது. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், சனி பகவானே என்ன அந்த பிரச்சனையிலிருந்து தூக்கி விடு அப்படின்னு சனி பகவான்கிட்டே நம்ம இறங்கி போகிறது. இப்போ சனி பகவானுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை விரதம் இருக்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா விரதம் அப்படின்னாலே நம்ம உடம்ப வருத்திக்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கோம். அதே சனிக்கிழமை நீங்கள் செய்யும்போது உண்மையாக அதுக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. காலையில் ஏந்திரிங்க, குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம வீட்டில் கண்ணா பின்னான்னு, அதாவது குப்பை, அழுக்கு துணி இதெல்லாம் இருந்ததுன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவருடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு அதெல்லாம் வசதியா இருக்கும். நோய்களை கொடுப்பாரு, தண்டனை அனுபவிக்க வைப்பாரு, கெட்ட சக்தியை அங்க கொண்டு போய் உட்கார வைப்பாரு. ஏன்னா அவரு என்னன்னா ஒரு கர்மாவை தீர்க்கணும், அவ்வளவுதான். சீக்கிரம் அந்த பிரச்சனையை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தணும், இதுதான் அவருடைய கர்மா. அதை செய்வார். அதனால அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணும், கிச்சன் அந்த இடத்தெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக்கிட்டு வாசலில் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. மிக மிக ஒரு முக்கியமான அற்புதமான பரிகாரம். 1000 பேருக்கு அன்னதானம் செய்யறதுக்கும் ஒரு கோலம் போடுறதும் ஒன்று. ஏன்னா அத்தனை பூச்சிகளுக்கு, எறும்புகளுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். அது அப்போ சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு வச்சுட்டு போய் சாப்பிடும். அப்போ அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பெரிய உயிரினங்களுக்கு செய்கிற உதவியை விட அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் மிகப்பெரியது. அதனால் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. கோலம் போட்டு வீட்டில் சனி பகவானுக்குரிய எள்ளெண்ணெய் தீபம், மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நெய் தீபம், அது மாதிரி முக்கியமாக நம்முடைய குலதெய்வம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வலிமை குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கு. குலதெய்வத்துடைய அனுமதியோட தான் மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் குலதெய்வத்துக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இந்த 5 பூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதனால அந்த நேரத்தில் அந்த பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க. உங்களுக்கு இந்த பச்சரிசியை தினமும் அரைச்சி கோலம் விட முடியல அப்படின்னா, சனிக்கிழமை அரைக்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி 904336888626 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. பச்சரிசி மாவால கோலை கட்டி வச்சிருக்காங்க, பவுடரும் வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த பஞ்சதீப எண்ணெய் 5 வகையான எண்ணெய், செக்குலாட்டின எண்ணெய்களா இவங்க பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கியிருக்காங்க. அது கூட நவக்கிரக மூலிகை கலந்து வச்சிருக்காங்க. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை, சுத்தமான பசுனை, இதை கலந்து பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ கடையெல்லாம் விற்கிறாங்க 100 ரூபாய்க்கு. அது உண்மையா தரமான எண்ணெயா நீங்களே நினச்சி பாருங்க. எல்லாமே ரீஃபண்ட் ஆயில், அதாவது உணவகங்களில் பயன்படுத்தின 2ஆம் தர எண்ணெய்கள். அதை கொண்டு வந்து இலவசமாகவோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை காய்ச்சி மறுபடியும் நமக்கு கொடுக்குறாங்க. எந்த எண்ணெயாவது 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்க வந்து செக்குலாட்டின எண்ணெய்களை பஞ்சதீப எண்ணெயா பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வகையான பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. பஞ்சதீப எண்ணெய், பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, பச்சை கற்பூரம், இப்படி எல்லா பூஜை பொருட்களும் தரமானதா இவங்கள்ட்ட இருக்கு. நம்பிக்கையாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் தரம் கிடைக்குதோ, இங்கே மட்டும் இல்லை எந்த கடையில் கிடைக்குதோ நம்பிக்கையோட தரமானதை வாங்கி பயன்படுத்துங்க. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக கலப்படமான பொருட்களை, பூஜை பொருட்களை பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு உணவு கூட நம்ம வீட்டில் கலப்படமான உணவுப் பொருளை கூட நம்ம வாங்கி பயன்படுத்திடலாம். அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு மட்டும்தான் கெடுதல் வரும். ஆனால் கோவிலுக்கு ஏற்றக்கூடிய, வீட்டில் ஏற்றக்கூடிய, கடவுளுக்கு பூஜைக்கு ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய்கள், பூஜை பொருட்கள்லாம் கலப்படம் இருந்தால் நமக்கும் அது பாதிப்பு, நம்ம குடும்பத்துக்கும் அது பாதிப்பு, நம்முடைய பின் சந்ததியினருக்கும் அந்த பாவங்களை சேர்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கலப்படம் இல்லாத பூஜை பொருட்களாக எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவனத்தில் வச்சுங்க. இப்படி நீங்கள் பூஜை செய்யும் போது கடன் தொல்லை நீங்கி சனிதோஷம்லாம் நீங்கிடும், எதிர்மறை சக்திகள் விலகும். அது மாதிரி இந்த மந்திரத்தை அன்னைக்கு சொல்லுங்க. சனிக்கிழமை பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனி, அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி, இதுல பிரச்சனைகளை தவிர்க்கணும், குறைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் 21 முறை சொல்றது மிக மிக நல்லது. நீலாஞ்சன சமபாசம் ரவிபுர
பிரம்மபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரம் 21 முறை சனிக்கிழமை சொல்லுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். அது மாதிரி கடன் தொல்லை நீங்கி சனி தோஷம் விலகும். அதனால இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு போராட்டம் தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு அப்படின்னு யோசிங்க. போராடினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதனால அடுத்தவங்களை ஏமாத்தி எவ்வளவு பேர் நல்லா இருக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கிறதுனால கஷ்டம் தான் வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க எவ்வளவு துரோகம் செய்யறாங்களோ, எவ்வளவு பொய் சொல்றாங்களோ, அடுத்தவங்க பொருளை எப்படி அபகரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சனி பகவானின் கர்மாவுக்கு அவங்க கட்டுப்பட்டுதாகணும். அவங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால இதெல்லாம் யாரு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, கண்டச்சனி, இவங்கெல்லாம் இந்த ஜோதிடம் கர்மாங்கிறதுலாம் பொய்ன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க வாயால. ஏன்னா அவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க, அவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரியும். அதனால யாருமே பார்க்கலையே, நம்ம நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு எந்த காலத்திலும் யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சனி பகவான் நல்லதையும் செய்வார். அவரை மாதிரி கெட்டது செய்யறவங்களை கெடுக்கவும் முடியாது, நல்லது செய்யறவங்களை வாழ வைக்கவும் முடியாது. அதனால இதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்முடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ, சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, அதை தவற விடாம அதை பயன்படுத்திக்கங்க. அதெல்லாம் விட்டுட்டு வாய்ப்பு கிடைச்சும் பரிகாரங்கள் செய்யாம, உண்மையா உழைக்காம, கஷ்டப்படாம, அல்லது 4 பேருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சனி பகவானை குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வார். இன்னும் நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு மிஷின் மாதிரி. என்ன விதைக்கிறீங்களோ அதை பயிரா விளைய வைக்கிறது தான் அவருடைய வேலை. ஏன்னா உங்களுக்கு பசி ஓவரா இருக்கு அப்படின்னு நீங்க முள்ளை விதைச்சிட்டு அங்கே சாப்பிட்ற பயிரை விளைவிச்சுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார். உங்கள் பசியை அவரை ஆற்ற மாட்டார். அதுக்காக நீங்கள் உணவுப் பொருளாக விதைக்கணும். அங்கே விளையிறதும் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கக்கூடிய உணவாக தான் அங்கே விளையும். இதெல்லாம் ஒரு சூட்சமம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம கஷ்டம் வருதே அப்படின்னு மறுபடியும் வருத்தப்படாமல், சோர்ந்து போகாமல், நம்முடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் விழறது தப்பு இல்லை, வீழ்ந்து கிடப்பது தான் தப்பு. அதனால தனுசு ராசி நண்பர்களே, தோழிகளே, பிள்ளைகளே, பெரியோர்களே, விழுந்திருந்தாலும் எழுந்திருச்சு நடக்காதீங்க, ஓடுங்க. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடுங்க. முடிஞ்சா உங்களுடைய சின்னம் எது, வில் அம்பு மாதிரி பாயுங்க. உங்களால கண்டிப்பா எத்தனை சனி வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.